வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னன்னா முத்துவுடைய உண்மை முகம்ங்க. ஆமாங்க, முத்துக்குமாரோட எல்லாருமே வெளியில் சப்போர்ட் பண்ணிங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம், முத்துக்குமார் பேச்சு வளத்தை வச்சுட்டு தான் அவர் தப்பிச்சுட்டு வராரு. அவருடைய உண்மையான முகம் வெளியில் காமிச்சிக்காம இந்த என்ன சொல்ல இந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு தப்பிச்சுட்டு வராரு. அவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, ஒவ்வொருத்தரையும் அவர் ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதிரி சாரின்ற வார்த்தையை வச்சு வேற மாதிரி அவர் ட்விஸ்ட் பண்ணி விடுவார். இதைத்தான் அவர் கேப்டன்சிலையும் பண்ணார். கேப்டன்சியில் என்ன பண்ணார், எல்லாரையுமே தன்னோட கண்ட்ரோல் வரணும், உட்காருங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட இருக்கிற மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, இது மாதிரிலாம் கேட்டார். விஜேஎஸ் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இவரு கேட்டார். அதான் விஜேஎஸ் தட்டி கொட்டி வச்சாரு. ஆமாம், ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்தார். திரும்பவும் அவருக்கு கிளாப்ஸ்லாம் வரவோ திரும்பவும் இது பண்ணார். ஸோ மக்கள் ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், விஜேஎஸ் திட்டாரு சொல்லிட்டு ஓட்டுகள் திரும்பவும் குவிய ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் அவருக்கு ஓட்டுகள் வருது. ஆனால் அவருடைய உண்மையான அவர் நல்லா பேசுகிறாரு, ரொம்ப திறமையானவர், எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் அப்படி நிதானமாகவே இருக்கிறாரு தான் ஓகே. ஆனால் அவர் பயங்கரமான ராஜதந்திரியாக தான் உள்ளே இருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று இவங்க வெளியில் கார்டன் ஏரியாவில் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் சும்மா ஒரு பாட்டு மாதிரி பாடுவோம் அப்படின்றதுனால அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்கிற இடத்துல அந்த ரவுண்ட் போட்டிருப்பாங்க, அது மேலே நின்று பாடுவாங்க. விஷால் உட்காந்துருப்பாங்க. பாடிட்டு இருக்கும்போது இவங்க ஓவராக பாடுறதுனால அவருக்கு டிஸ்டர்ப் ஆனாரோ இல்லை எதையாவது ஒன்று சௌந்தர்யாவை பேசணுன்னே இன்டென்ஷனலாகவே பேசின மாதிரி இருந்தது. அது மஞ்சரியும் பக்கத்தில் இருந்தாங்க, ப்ளஸ் ஜாக்லினும் இருந்தாங்க. அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சௌந்தர்யாவை பார்த்து ஒரே சிரிப்பு தான். உடனே இவர் சொல்கிறாரு, இந்த டேபிள் எடுத்து அடித்து கொலை செஞ்சிருவான் சௌந்தர்யாவா அப்படிங்கிறாரு. எவ்வளோ வன்மம் பாருங்க. ஏன்னா அந்த கேமரா எல்லாமே அந்த நேரத்தில் சௌந்தர்யா ஜெஃப்ரியை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தது. இது அவருக்கு தெரியும். இவங்க எல்லாரோட அட்டென்ஷனும் வாங்கிடுறாங்கன்னு ஒரு ஜலசம் இருக்குது. ப்ளஸ் அவருக்கு இந்த வாய்ஸ் இரிட்டேஷனாக இருந்திருக்குமா என்ன அதெல்லாம் தெரியல. ப்ளஸ் இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. உள்ளே சௌந்தர்யா ஸ்கோர் பண்ணுறாங்கன்ற ஒரு வன்மம் இருக்குது. ஆனால் வெளியில் காமிச்சிக்காம ரொம்ப பாலிஷ்டாக நடந்துக்கிறாரு. இப்போ வெளியில் தெரிஞ்சிடுச்சு. உடனே மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, அவரை சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா முத்துக்குமார் உனக்கு ரெட் கார்டு கொடுத்து உன்னை வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் அதை அட்ரஸ் பண்ணிடுறாங்க. ஜாக்லின் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏன் ஜாக்லினும் ஆட் ஆனாங்கன்னா, நேற்று தான் அந்த டீம் பிரிஞ்சிச்சு. சண்டே எபிசோடுக்கு அப்புறம் எல்லாருமே தனித்தனியாக ஆனாங்க. இந்த நேரத்தில் தான் சௌந்தர்யாவை 3 பேருமா சேர்ந்து தாக்குன நேரம். ஆக்சுவலி அவள் குரலை பற்றி பேசவே கூடாது, அவன் அந்த குரலால் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஓப்பனாக சொல்லியாச்சு. அது விஜேஎஸும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அதை வச்சே இவங்களாம் வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், இன்னைக்கான டாஸ்க்லேயும் ராணவ் அவன் நடிக்கிறான்னு வெளியில் சொல்லிட்டாரு எல்லாரும் இருக்கவும். அடுத்தது என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே லிவிங் ஹாலில் உட்காந்து சபையாக உட்காந்து பேசும்போது என்ன பண்ணிட்டாரு, சாரி சொல்லிட்டாரு. அது வேற மாதிரி சொல்லி தன்னை நான் நல்லவன்றதை அடையாளப்படுத்திக்கிறாரு. பொறுத்தவரையும் அவர் எல்லாமே வேலை பார்ப்பாரு, ஆனால் நல்ல மாதிரியே காட்டிப்பாரு. ஏன்னா அருண் பிரசாத் அதான் அந்த தப்பு பண்ணதை கூட அவரு வெளியில தெரியாம பாத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கர டேலண்டட். ஒருத்தவங்களை சொல்லுவாங்கல்ல, நல்ல பல்லே திருடனுக்கு திருடவும் தெரியும், திருட்ட மறைக்கவும் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த வகை சேர்ந்தவங்க தான் மஞ்சரி, முத்துக்குமார், ஜாக்லின். இல்லை, இவங்க அந்த பேச்சு திறமையில தான் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களை வன்மமாக பேசுவீங்க, ஆனால் சபையில் பேசுவீங்க, நீங்கள் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தையும் ஏற்றுக்க முடியாது. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.